கட்டட அனுமதி பெறுவதற்கான சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சுயசான்று திட்டத்தின் கீழ் கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து வைத்தார். அதன்படி 250 சதுர அடி வரையுள்ள மன இடத்தில் 350 சதுர அடி வரையிலான கட்டிட பரப்பளவிற்கு தரைத்தளம், முதல் தளம் மற்றும் 700 கோடி குடியிருப்பு தளை கட்டுவதற்கு எந்தவித அனுமதி இல்லாமல் சுயசான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி பெறும் பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த அனுமதியானது உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த அனுமதியானது முழுவதும் சம்பந்தப்பட்ட கட்டிட உரிமையாளர்கள் அளிக்கும் சுய சான்றிதழின் அடிப்படையில் எந்தவித ஒரு வெரிஃபிகேஷனும், அதாவது எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் அந்த அனுமதியானது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த சான்றிதழின் போது தவறான தகவல்களை எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கட்டுமான பணிகள் ஆய்வு செய்யும் போது அதிகாரிகள் எந்த நிலையிலும் ஆய்வு செய்வார்கள் என்று தெரிவிக்கப்படுவது. ஆய்வின் போது விதிமுறைகள் கண்டறியப்பட்டால் கட்டிட உரிமையாளர்கள் அதை சரி செய்ய வேண்டும். கட்டிட உரிமையாளர்கள் விதிமுறைகளை சரி செய்யாவிடில் அவற்றை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தவறான தகவல்களை அளித்தால் குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தால் தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆகியவற்றின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நோட்டீஸை அளித்து திட்ட அனுமதியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த சட்டத்தில் மிகவும் குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. மிகவும் இந்த சட்டத்தில் தொடர்பான அனைத்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட வளர்ச்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசியலில் இந்த சுயசான்று திட்டத்தின் அடிப்படையில் எந்தெந்த கட்டிடங்களுக்கு அனுமதி பெற முடியும், அதற்கான என்னென்ன ஆவணங்கள் தேவை, எவ்வாறு அனுமதி பெற முடியும், எவ்வாறு அனுமதி பெற வேண்டும், அதற்குண்டான கட்டணமானது எவ்வாறு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் இந்த விதிகளில் திருத்தி தமிழ்நாடு அரசானது அந்த அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.